கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ளை கல்யாண மண்டபத்துல இல்லாம அமெரிக்கால உட்காந்துட்டு இருக்காரு. உடனே மாப்பிள்ளையோட மாமாவும் போனை பண்ணி, ஏன்டா இன்னும் 2 நாள் தான்டா கல்யாணத்துக்கு இருக்கு, இன்னும் அமெரிக்கால என்னடா பண்றீங்க, உடனே கிளம்பி வாங்கடா, இங்க என்னால சமாளிக்க முடியலன்னு மாப்பிள்ளைக்கு போனை பண்ணி திட்டிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையும் பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவசர அவசரமா அமெரிக்கால இருந்து சென்னைக்கு பிளைட்டை பிடிச்சி கிளம்பி வராரு. பிளைட்ல வரும்போதுதான் பக்கத்துல ஒரு பிசினஸ் மேன், ஏன்டா உனக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் சொல்ற, ஆனா இப்ப அவசரமா கிளம்புறியா, உன் கதை என்ன, உன் பிரச்சனை என்னன்னு அந்த கல்யாண மாப்பிள்ளையோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சோக கதையை அந்த பிசினஸ் மேனும் கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணா பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு 3 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்தோட ஹீரோ இதயா. இதயாக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க. இப்ப இதயாக்கு பாதுகாப்பா இருக்கிறது அவரோட மாமா தான். மாமா வளர்த்ததாலே ஒன்னவோ சின்ன வயசுல இருந்து விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகம். இதயாவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது, ஏன்டா குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு டிஸ்கஸ்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்க போகுதுன்னு. டைனோசர் காலத்துல வாழ்ந்த 90 கிட்ஸா இருப்பானுங்க போல. அப்பன்னு பார்த்து இதயாவோட கிளாஸ் டீச்சரும், பையன் ரொம்ப துருதுருன்னு இருக்கானே, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, ஒரு அன்பா ஒரு முத்தத்தை ஒண்ணு கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் போச்சு போ, டீச்சர் உனக்கு முத்தத்தை கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா டீச்சருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு 3 பேரும் பயத்துல சுத்துறானுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வயிறு பெருசாகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற இதயாவும் ஒரு 6 மாசம் கழிச்சு டீச்சரோட வயிறு பெருசாகுது. ஆனா டீச்சருக்கு ஏன் வயிறு பெருசானத விஷயம் நமக்கு தெரியும், பாவம் அந்த சின்ன பையனுக்கு தெரியல. டீச்சரோட குழந்தைய என்னோட குழந்தை அப்படின்னு இதயா கற்பனை பண்ணதால அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. இதயா தான் டீச்சரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. பாவம் டீச்சரோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல. சின்ன வயசுலயே டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் தான் அவனோட புருஷன் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பான். இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான பசங்களா தான் அவனுங்க இருக்கானுங்க. இப்படி நாட்கள் போக போக பசங்க 5ஆவதுல இருந்து 12ஆவதுக்கு போறானுங்க. 5ஆவது படிக்கும் போதே சேட்டை அதிகமா இருந்திருக்கும். இப்ப 12ஆவது படிக்கிறதால ஓரளவுக்கு லவ் கிவ்னு சுத்த ஆரம்பிக்கிறானுங்க. அப்பன்னு நம்மளால இதையா ஒரு பொண்ணை துரத்தி 2 இடத்துல பார்த்து லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வழக்கமா டியூஷனுக்கு வரும், இன்னொன்னு பேட்மிண்டன் ஆட வரும். சோ இந்த 2 இடத்துலயும் அந்த பொண்ணு வரத்தால இதையாவும் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. பொதுவா ஒரு பொண்ணு பின்னாடி ஒருத்த வந்தாலே அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியுமா என்னதான் சுத்தி சுத்தி வரானு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது உதயாக்கு நம்ம மேல ஏதோ ஒரு கண்ணுன்னு. இருந்தாலும் பெருசா வெளியே காமிச்சிக்கல. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. பொதுவா பர்த்டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணு இதயா வந்து தனிப்பட்ட முறையில இன்வைட் பண்ணிருக்கு. நம்மளுக்கும் சந்தோஷம் தாங்களாக, அந்த பொண்ணு என்ன தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இருக்கடா, அப்ப கண்டிப்பா அது லவ்வா தான் இருக்கும்னு ஒரு கிஃப்ட் எல்லாம் உன்னை பேக்கப் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா ஏழு என்ன மட்டும் தான் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நான் நினைச்சேன், ஆனா ஊரே எங்க தாண்டா இருக்கா அப்படின்னு இதயாக்கு ஒரே ஷாக். இருந்தாலும் பரவாயில்ல, என்னையும் அவன் இன்வைட் பண்ணிருக்கா, இந்த கிஃப்ட்டை கொடுத்து அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணலாம் இருக்கேன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எந்த ஒரு பையனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அப்பா அம்மாவும் எம்மா தங்கமே வாமா வந்து கேக் வெட்டுமான்னு கூப்பிட்டா அங்க ஒரு பொண்ணு தானே வந்து நிக்கணும், ஆனா அங்க 2 பொண்ணு வந்து நிக்குது. என்னடா இது கதைன்னு சொல்லி விசாரிச்சாதான் இந்த 2 பொண்ணுங்களுமே டிம்ஸ் தான். அதாவது 2 பேருமே அச்சஸ்ல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப பேட்மிண்டன் ஆட வந்தது வேற ஒரு பொண்ணு, டியூஷனுக்கு வந்தது வேற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேத்துல யாரு அங்கவை யாரு சங்கவைன்னு இவங்க அப்பா அம்மாவாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அச்சஸ்ல ஒன்னாவே இருப்பாங்க. இது தெரியாம நம்ம பையனும் உருகி உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம எந்த பொண்ணு லவ் பண்ணோம்னு சொல்லி அவருக்கே தெரியல. பாவம் காதல சொல்ல வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான இதயம் வலிக்கிற அளவுக்கு ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த பொண்ணுங்களே இதயாவை கூப்பிட்டு எங்க 2 பேத்துல யார் பேட்மிண்டன் பொண்ணு யார் டியூஷன் பொண்ணுன்னு கரெக்டா கண்டுபிடின்னு ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம்ல பாவம் நம்ம பையன் தோத்துட்டாரு. அந்த சமயத்துல இருந்துச்சு நம்ம யார லவ் பண்ண நமக்கே தெரியாம போயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம லவ் சொன்னா கண்டிப்பா குழப்பம் ஆயிடும். கடைசி வரைக்கும் அவரோட லவ் சொல்லாம இதயா முரளியா இருந்த இப்ப இவர் இதய முரளியா மாறி ஒன் சைட் லவ்வா உள்ளுக்குள்ள ரொம்பவே வேதனைப்படுறாரு. சரி, டீச்சர் லவ்வும் புட்டிக்குச்சு, டியூஷன் லவ்வும் புட்டிக்குச்சு, இதுக்கப்புறமாச்சு வாழ்க்கையில உண்மையான ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிப்பாண்டா அப்படின்னு இதயாவும் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெட்டித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஐபிஎல் மேட்ச். இவங்க மாமா கேபிள் டிவி ரெட் பண்றதால மொத்த ஊரையும் கூட்டிட்டு வந்து அவர் வீட்டு மொட்டை மாடியில மேட்ச பார்க்க வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து 2 ரவுடி பசங்க உள்ள புகுந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து, ஏன் லேடிஸ் எல்லாம் இருக்கானுங்க, இங்கெல்லாம் வந்து சரக்கடிக்கலாமான்னு சொல்லி பிரச்சனை நடக்குது. உடனே ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம் சூடு பறந்தாலும் இங்க இவரோட ஃபைட் இன்னொரு பக்கம் சூடு பறக்குது. அங்க நடந்த கலவரத்துல லைட்டா நம்ம இதயாவுக்கு அடிபட்டுருது. உடனே மாமா பதறி போயிட்டாரு. ஐயோ என் மாப்பிளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுடா, தூக்குங்கடா ஹாஸ்பிட்டல்னு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரணகலத்திலயும் நம்ம ஆளுக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா அழகான ஒரு பொண்ணு அங்க டாக்டரா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இதயாவோட இதயம் கூட வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப கண்டிப்பா நான் இவ்வளவுதான் லவ் பண்ணுவேன்னு அடுத்த லவ்வுக்கு ரெடி ஆயிட்டாரு. சரி, ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா தூரத்துல ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்தா அவரோட சின்ன வயசோட அண்ணா, அதாவது ஸ்கூல் மேட். பார்த்தா அவரும் இங்க தான் டாக்டரா இருக்காரு. ஆஹா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இங்க இருக்காரு. அப்ப இந்த அண்ணன் மூலியமாவே இந்த டாக்டர் பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலே சுத்தி சுத்தி வராரு. நாட்கள் போக போக எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த டாக்டர் பொண்ணும் இதயாவும் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதயாவுக்கு எப்படியாச்சும் இந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஏங்கி துடிக்கிறாரு. ஆனா நான் கடைசி வரைக்கும் ஏசுதாசா தான் இருப்பேன் அப்படின்னு லவ் சொல்லாம தட்டி கழிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணாச்சு இவங்க கிட்ட லவ் சொல்லணும்னு பார்த்தா பாவம் அந்த பொண்ணு பயந்த சுபாவமா, பொண்ணுங்க வந்து எந்த காலத்துல வந்து லவ் சொல்லிருக்காங்க, பசங்க தான் போய் சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. டாக்டர் பொண்ணுக்கு காலேஜே முடிஞ்சு அந்த பொண்ணு ஊருக்கே கிளம்ப போகுது. ஆனா இது வரைக்குமே நம்மளால லவ் சொல்லாம சுத்திட்டு இருக்காரு. சரி, ஊருக்கு கிளம்புற அந்த சமயத்திலாச்சும் சொல்லுவான், இதை விட்ட நமக்கு கடைசி வாய்ப்பு வேற எப்பயுமே வராதுன்னு
அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாமா வேணாமா தயக்கத்தோட சொல்ல வராரு. ஆனா சொல்ல முடியல. அந்த டாக்டர் பொண்ணு இவரை பார்க்க, இவர் அந்த பொண்ணை பார்க்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கடைசியில அந்த ட்ரெயினே மூவ் ஆகி டாடா பாய் பாய்னு லவ் சொல்லாம விட்டுட்டாங்க. இங்க இதயம் உடையுது இதயாவுக்கு. அதாவது ஒரு லவ் ரெண்டு லவ்லாம் பரவாயில்ல, டீச்சர் கிட்டயும் லவ் சொல்லாம, அந்த டியூஷன் பொண்ணு கிட்டயும் லவ் சொல்லாம, இப்ப டாக்டர் பொண்ணு கிட்டயும் லவ் சொல்லாம, கடைசி வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டயும் எதுவுமே சொல்லாம, கடைசி வரைக்கும் நான் ஒரு பொண்ணு கிட்ட கூட லவ் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கொலை ஆயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் என்ன பண்றது, பசங்களோட வீக்னஸ் இதுதான். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் லவ் சொல்லாம, அப்புறம் 96 ராம் மாதிரி அந்த பொண்ணோட கல்யாணத்துல இன்னும் ஓரமா பார்த்தேன், தாலி கட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. காதல்ல தோத்ததால இது வரைக்கும் காதலிக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா அவங்க மாமா இதை சும்மா விடல. ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் தனியா இருந்துட்டேன், என் மாப்பிள்ள அப்படி இருக்க கூடாது, மாப்பிள்ள நீ காதலிச்சாலும் பரவாயில்ல, அது தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணணும்டா, அதானே என்னோட கடைசி ஆசைன்னு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதையும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல தான் ஹீரோவோட கேங்ல ஒரு டாக்டர் அண்ணா ஒருத்தர் இருப்பாரு. அந்த டாக்டர் அண்ணாக்கு இப்ப மதுரையில கல்யாணம், அதுக்காக எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காரு. நம்ம இதையும் என்ட்ரி கொடுக்குறாரு. சரி கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு மதுரைக்கு போனா குடும்பம் அங்க ஒரு குடும்பம். இதுக்கு முன்னாடி டியூஷன்ல ஒரு பொண்ணை நம்ம ஆளு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கு. என்னன்னு கேட்டா மாப்பிள்ள கட்டிக்கு போற பொண்ணோட சொந்தக்காரராம். நம்ம ஆளுக்கு அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பொண்ணை மறுபடியும் பாக்குறமே, அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், கடவுள் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராருன்னு இதைய எங்க தொலைச்சாரோ மறுபடியும் அங்கிருந்தே தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே மறுபடியும் சுத்தி வராரு. ஆனா அந்த டியூஷன் பெண்ணு ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம யாரை லவ் பண்ணோம் அப்படின்னு இதையாவுக்கு ஒரு சின்ன குழப்பம். ஆனா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்க பொண்ணு உதயா கூட டியூஷன்ல படிச்ச பொண்ணு. அப்ப கண்டிப்பா நான் இந்த பொண்ணு தான் லவ் பண்றேன், அப்ப இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதே சமயம் அந்த பேட்மிண்டன்ல ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. என்னதான் இருந்தாலுமே பேட்மிண்டன் விளையாடும் போது ரசிச்சதை விட டியூஷன்ல படிச்ச பொண்ணு தான் நம்ம அதிகமா சைட் அடிச்சிருக்கோம், அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன். அதே சமயம் ட்வின்ஸ்ல பேட்மிண்டன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், டியூஷன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. இப்ப அந்த பொண்ணு தான் மதுரையில் நடக்கிற அந்த கல்யாணத்துக்கும் வந்திருக்கும். இப்ப மறுபடியும் தன்னோட காதலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பதான் அந்த பொண்ணு அமெரிக்கால இருக்கிற நாசால வேலை செய்யறாங்க. சரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போய் அந்த பொண்ணு ஓகே நாளைக்கு எனக்கு ஃபிளைட் இருக்கு, டாடா பாய் பாய் அப்படின்னு கிளம்பிடுச்சு. நம்ம ஆளுக்கு இந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி நோடி ஃபிளைட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு அந்த பொண்ணு கிட்ட நான் லவ்வே சொல்லுவேன். அந்த பொண்ணு ஃபிளைட்ல ஏறி உட்காந்துருச்சு. ஆனாலும் நான் ஃபிளைட்டை பிடிப்பண்டா அப்படின்னு ரன்னிங் சேசிங் ஃபைட்லாம் பண்ணி ஃபிளைட் கிட்ட போயிட்டாரு. பார்த்தா ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டானுங்க. கடவுள் காதலுக்காக தன்னோட வாழ்க்கையில ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துமே அதை நம்ம இதையா அந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தல. சரி போனது போகட்டும். மாமாவும் நம்மள ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கும் சொல்லி டார்ச்சர் பண்றாரு. இதுக்கப்புறமே நம்மளால லவ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட தெம்பு கிடையாது. நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன் மாமா, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க அப்படின்னு மாமாவும் கல்யாணத்துக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப எங்கேஜ்மென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதால ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே போறாங்க. அப்ப இதையாவும் மாலுக்குள்ள பார்க்க கூடாத ஒருத்தரா பார்த்துட்டாரு. அது வேற யாருமே கிடையாது, இதையாவோட ரெண்டாவது காதலி டாக்டர் பொண்ணு தான். டாக்டர் பொண்ணு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே எதிர்ச்சியா மீட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஆளால பேசவே முடியல, திக்கு திணறாரு. ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லி நல்லா தான் விசாரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணு இதையாவோட கண்ணை பார்த்து இதையா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையாக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நமக்கு நிச்சயம் வேற ஆயிடுச்சு, இப்ப இந்த பொண்ணு நம்மள காதலிக்கிறேன்னு சொல்லுது, அந்த பொண்ணை கைட்டி விட்டுட்டு இந்த டாக்டர் பொண்ணு கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டரும் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட இதை சொல்லலாம் தான் பார்த்தேன், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு சின்ன பயம், சரி நீ வந்து சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் வந்து சொல்லல, சரி நானும் சொல்லல, இதனாலே நம்ம ரெண்டு பேரும் சொல்லாம பிரிஞ்சிட்டோம், ஆனா இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது, உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. இதையாவும் தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போதுதான் நிறுத்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்குமா உன்னோட காதலை நீ வெளிப்படுத்துற, என்னமா டியூட் படம் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்கும் போதுதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், என் காதலை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளா என்கிட்ட இருந்துச்சு, இப்போ அந்த காதலை நான் வெளிப்படுத்திட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலுமே ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு போல தோணுச்சு, அதனால தான் சொன்னேன், இது நீ சீரியஸா எடுத்துக்காத, இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணும் நானும் ஒரு காதலை உன்னை காதலிச்சேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு அங்க இருந்து பிரிஞ்சிடறாங்க. இப்ப இதையா வளர்ந்த ஒரு விஷயத்தை தாங்கவே முடியல. ஒரு பொண்ணு கூட தன்னோட மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா வெளிப்படையா சொல்லுது, ஆனா நம்மளால எதுவுமே வெளிப்படையா சொல்ல முடியல. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த டாக்டர் பொண்ணு நான் உன்னை காதலிச்சேன்ற விஷயத்த சொல்லிடுச்சு, இப்ப அந்த டியூஷன் பொண்ணு கிட்ட நான் காதலிச்சேன்ற விஷயத்த சொல்லி ஆகணும், அப்படி சொன்னாதானே என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கும், அதுக்கப்புறம் தானே என்னால நிம்மதியாவே கல்யாணம் பண்ண முடியும்னு உடனே அந்த டியூஷன் பொண்ணு எங்க இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட போய் என் காதலை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு. இதையாவோட கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்துறேன்னு அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நாசாவில வேலை செய்யணும் நான் சொல்லியிருப்பேன். சோ நாசா எங்க இருக்கு, அமெரிக்கால இருக்கு. அதனால அங்க போய் எப்படியாச்சும் இந்த பொண்ணு கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தணும், அதை வெளிப்படுத்திட்டுனா நான் என் மனசு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. அங்க போன உடனே அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துக்கே போய் நான் ஒரு வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தேன், நீங்க தான் இருக்கன்னு தெரிஞ்சிச்சு, அப்படியே உடனே பாத்துட்டு போலாம் வந்தேன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. இந்த பொண்ணுக்காக தான் அங்க வந்திருப்பாரு, இருந்தாலும் சரி பொண்ணு கிட்ட வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி இவங்க தினமுமே ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் கண்டிப்பா என்ன தேடி தான் வந்திருப்பான் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்கு. சோ அந்த பொண்ணு நம்ம இதையாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதையாவுக்கே தெரியாது. இப்படியே நாட்கள் போக போக கல்யாணத்துக்கும் நாள் கிட்ட நெருங்கிடுச்சு.
இப்ப இதயாவும் அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வந்தாகணும். ஆனா லவ் இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்ல. ஆனா இவங்களும் நம்ம ஏன் இதயா வந்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்ம போய் நம்மளோட லவ் வெளிப்படுத்துவோம்னு ரெடி ஆகிட்டு இதயாவை பார்க்கலான்னு போறாங்க. அங்க இதயாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி சுத்திட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு, அதோட நான் உங்ககிட்ட லவ் சொல்லலாம் தான் வந்தேன், மத்தபடி என் மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற உண்மையை சொல்லிடு அந்த ஃப்ரெண்ட்ஸும் இதயாவும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணு அதை ஒட்டு கேட்டுருது. அவங்களால அதை தாங்கவே முடியல. அடைச்ச 2 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொல்ல வரானே இவனா எப்பேற்பட்ட ஜென்மமா இருக்கான். உடனே இதயாவை நேர்ல பார்த்து, நான் உன்ன மாதிரி ஒரு மோசமான நான் பார்த்ததே கிடையாது, ஏன் அப்படி செல்ஃபிஷா இருக்க, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு நான் உன்கிட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணி உன் பையனை சுத்தனா நான் தான் முட்டாளான ஒரு பொண்ணு, இதுக்கப்புறம் என் மூஞ்சில நீ முழிக்காத அப்படின்னு கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் கல்யாணம் விட நடக்க போது, அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி ஆகணும், இன்னொரு பக்கம் காதலி கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும். இப்படி முடிவே எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. சரி, இந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு வந்தோம். ஆனா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, மாமா வர போன் பண்ணி கிளம்பி வாங்கடா அப்படின்னு ஒரே டார்ச்சர் பண்றாரு. நம்ம சென்னைக்கு கிளம்பலாடா அப்படின்னு அமெரிக்கால இருந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி வராங்க கல்யாணத்துக்காக. அப்படி ஃபிளைட்ல வரும்போது தான் இவ்வளவு நாளா தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பிசினஸ் மேன் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு வராரு. ஹீரோவோட கதையை கேட்டா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது, உன் வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும்னு ஹீரோக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கிளம்புறாரு. ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஹீரோ வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இதுக்கப்புறம் யாரா வர போறா, டியூஷன் பொண்ணும் போயிடுச்சு, டாக்டர் பொண்ணும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க டீச்சர் வந்து நிக்கிறாங்க. டீச்சர் ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வராங்கன்னா, அந்த பிசினஸ் மேனோட மனைவி தான் டீச்சர். டீச்சரோட கர்ப்ப காலத்துல எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு கூட இருக்காம அமெரிக்காக்கு ஓடி போயிருப்பாரு தன்னோட புருஷன். அப்பேற்பட்ட ஒரு புருஷன் கிட்ட தான் இதயாவும் இவ்வளவு நேரமா தன்னோட கதையை சொல்லிட்டு வந்திருக்காரு. டீச்சரை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததால இதயாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மேம், இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றாரு. ஆனா அந்த பிசினஸ் மேனும் நான் வரமாட்டேன்டா, உன் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கு, என்ன ஆள விடுறா அப்படின்னு கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் இதயாவுக்கும் கல்யாணத்துக்கு நேரம் ஆனதால அவரும் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுறாரு. மண்டபத்துக்கு வந்த உடனே அவர் மூஞ்சில சிரிப்பே காணும். என்னதான் அந்த டியூஷன் பொண்ணு இவங்கிட்ட கோச்சிக்கிட்டு போனாலுமே இது வரைக்குமே அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. தன்னோட மாமா கிட்டயே நேரா போய், மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்றாரு. ஆனா மாமாவுக்கு இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சுன்னா என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை தாண்டா பார்ப்பேன், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கிடைச்சதில்ல, தயவு செஞ்சு மாமாக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. இதயாவுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாத ஒரே காரணத்துக்காக மாமா தான் நான் பத்திரமா பாத்துக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு அவமானம் சொல்லி வந்துட்டா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு தன்னோட காதல மூடி மறைச்சிக்கிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட ரெடி ஆயிட்டாரு. அப்பன்னு பார்த்து பிசினஸ் மேன் அந்த கல்யாணத்துக்கு என்ட்ரி ஆகுறாரு. ஏன்னா டீச்சர் ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாங்க, இதையா தான் நான் கர்ப்பமா இருக்கும்போது சின்ன பையன் கூட பார்க்காம எனக்கு உதவி பண்ணான், அப்பேற்பட்ட அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம், நம்ம கிட்ட அவன் உதவின்னு கேட்டிருக்கான், நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்னு டீச்சர் கொடுத்த அட்வைஸ்ல தான் அந்த பிசினஸ் மேனும் டீச்சரும் இப்ப கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. வரும்போது அவர் ஒன்னும் வெறுங்கை வீசிட்டு வரல, நம்ம இதயாவோட காதலியே கையோட கூட்டிட்டு வராரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அப்பன்னு பார்த்து அந்த பிசினஸ் மேன் இதயாவோட மாமா கிட்ட போய், மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மாப்பிளோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, உங்களோட மான தலைகுனிய கூடாதுன்னு என்ன நம்ம பேசி மாமாவோட மனசை மாத்திட்டாரு. இப்ப மாமாவும் மனசு மாறி இந்த கல்யாணம் நடக்காது, என் மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான், தயவு செஞ்சு இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. நிறுத்தின கையோட, நீ காதலிச்ச பொண்ணு இங்க தானே இருக்கு, வா அந்த பொண்ணை நான் உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மாமா முடிவு பண்றாரு. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே. வந்திருக்கிற பொண்ணு நம்ம இதயாவோட காதலியே கிடையாது, அவங்களோட அக்கா. ஏன்னா காதலி அமெரிக்கால இருக்கிற நாசால இருக்காங்க, அவங்க அக்கா தான் சென்னையில இருப்பாங்க. 2 பேரும் டின்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பிசினஸ் மேன் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணிருப்பாரு. ஒரு வழியாவா கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இப்ப கடைசியா அந்த அமெரிக்கால இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கணும், அதோட தன்னோட காதலையும் வெளிப்படுத்தணும். இது ரெண்டுத்தையுமே இதையா கேட்டாதான் அவங்க காதலுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஆனா விண்வெளியில் இருக்கிற அந்த பொண்ணும் கடைசியில வீடியோ கால் மூலியமா கனெக்ட் பண்ணா 40 செகண்ட் தான் இருக்கு, இந்த 40 செகண்டுக்குள்ள உன் காதலை நீ வெளிப்படுத்து, அப்படின்னா தான் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 40 செகண்ட் முடிய போது கடைசி வரைக்குமே நம்ம ஹீரோ லவ் சொல்லல. லவ் சொல்லாமையே ஒரு இதய முரளி மாதிரி இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம ஹீரோ காலத்தை ஓட்டுவாருன்னு தெரியாம இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம லவ் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்து தான் யாரெல்லாம் என்னோட வீடியோ பாக்குறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். அதோட உங்களோட கருத்துக்களை நீங்க நேரடியாக என்கிட்ட சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டா ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், மறக்காம உங்களோட கருத்துக்களை என்கிட்ட தெரிவிக்கலாம். அதோட இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புனியங்க. என்னடா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கேட்கறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, உங்களோட ஆதரவு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாவே இருக்கும். ஒரு பொண்ணை லவ் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட லவ்வே சொல்லாம இருக்கிற பசங்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்துல என்னதான் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே ஒரு என்டர்டெயின்மென்டான ஒரு லவ் படமா தான் இருக்கு. கடைசியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.